வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. சுஜி, இன்று நாம் இன்னொரு விடயத்தை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா, இந்த கடந்த வாரம் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து மிக வைரலாக பரவப்படுது. ஆமாம், என்னென்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை பற்றி, இந்த அரசியல்வாதிகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இல்லறத்தை துறவரத்துக்கு போகிறாருன்னு சொல்லி திட்டமிட்டு உள்ளாராம். ஆமாம், உண்மையாக சுஜி. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது கடந்த வாரங்களில் வந்து எந்த மொழி, அதாவது சிங்களமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், அதிக அளவில் பகிரப்பட்டிருந்துச்சு. இது எப்படி பகிரப்பட்டிருந்ததுன்னா, 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வந்து அதில் முக்கிய பங்காற்றிய கோட்டாபய ராஜபக்ஷ இப்போது பௌத்த தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டுள்ளதாகவும் நேரத்தை தியானத்தில் செலவிடுவதாகவும் அந்த பதிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி குறிப்பாக ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு சரண்யா. அவர் வந்து வெளிநபர்களுடனான தொடர்பை குறைத்து கொண்டு ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து புத்தகங்களையும் படிப்பதில் ஆர்வம் காட்டுவதால் அவர் விரைவில் துறவரம் போகிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருந்துச்சு. அப்படி அவர் துறவர வாழ்க்கைக்குள்ள ஈடுபட்டார் இருந்தால் இலங்கை வரலாற்றிலேயே ஒரு ஜனாதிபதி வந்து துறவர வாழ்க்கையில் ஈடுபட்ட முதல் ஜனாதிபதி அப்படின்ற இடத்தை வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பிடித்து விடுவார் அப்படின்றது தான் தெரிவிக்கப்பட்டு பகிரப்பட்டிருந்தது. சில பதிவுகளில் வந்து இவர் வந்து துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டதாகவும், ஒரு பிக்கு மாதிரி இவர் மொழியெல்லாம் இல்லாத மாதிரியும் ஒரு சில புகைப்படங்கள் எடிட் செய்யப்பட்டும் பகிரப்பட்டிருந்தது. அப்போ உண்மையிலேயுமே இவர் அப்படியா அப்படின்றத நாங்கள் வந்து விரிவாக பார்க்கலாம். ஆமாம், அதன் அடிப்படையில் செஞ்சு இப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி துறவரம் போடுகிறாரா இருந்திருந்தால் அது வந்து முக்கியமாக சோஷியல் மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடி பிரதான ஊடகங்கள் பெரிய செய்தியாக பேசப்பட்டு கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஆராய்ந்த அளவில் வந்து இந்த பிரதான ஊடகங்கள் எதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கல. அதே போன்று இந்த பிரதான ஊடகங்களை விடுத்து அவருடைய உத்தியோகபூர்வ கணக்குகள் இருக்குது. அவருடைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவார். அதே போன்று அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தை பார்த்த மாதிரி தான் அதுலேயுமே வந்து இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கல. அந்த எக்ஸ் வலைத்தளம் கூட கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டிருக்கல. அதே போன்று அவருடைய ஃபேஸ்புக்கை பார்த்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் 2 விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவுமே வந்து கடந்த ஆண்டு இந்த கதிர்காம காணி சம்பந்தமான ஒரு விடயம் வந்து பதிவிடப்பட்டிருந்தது. ஆகவே அவருடைய உத்தியோகபூர்வ பக்கங்களில் கூட இந்த மாதிரியான எந்த ஒரு பதிவுமே வந்து காண கிடைக்கல. என்ன சுஜி, இந்த பதிவுகளில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் இவர் வந்து அதாவது வெளி நபர்களுடனான தொடர்பை தவிர்த்துட்டு இவர் வந்து தியானம் போன்றவற்றில் தான் ஈடுபட்டுட்டு வராருன்னு. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து கடந்த 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்ற ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியின் போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருடன் கோட்டாபய ராஜபக்ஷவும் கலந்து கொண்ட புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த புகைப்படங்கள் வந்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலும் இந்த புகைப்படங்கள் இருந்தது. அப்போ வெளி தொடர்புகள் இல்லாமல் இருக்கும்போது இவர் எப்படி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் அதுலேயும் விளங்குது இவர் இந்த தகவல் வந்து தவறாக பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை கேட்டறிகிறது எங்களோட பொறுப்பு என்றதுனால நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னாள் ஊடக பிரிவுடனும் தொடர்பு கொண்டிருந்தோம். ஆமாம் சுஜி, அதன் அடிப்படையில் வந்து பார்த்த மாதிரி இருந்து அந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவர் வந்து இந்த ஆன்மீக சார்ந்த புத்தகங்களை வந்து படித்து கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு புகைப்படங்களுக்குமே வெளியாக இருந்தது. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஊடக பிரிவின் பணிப்பாளரை தொடர்பு கொண்டுகிட்டு இருந்த போது அவர் சொன்ன விடயம் என்னன்னா, இவர் வந்து குறிப்பாக ஆன்மீகம் பக்கம் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்தவர்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஆன்மீக தலைவர்கள் பரிசாக வழங்கிய புத்தகங்களை வந்து இப்போ அவர் ஓய்வில் இருக்கிறனால படிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பாக வந்து இவர் வந்து இந்த மலர் வைத்து இந்த வழிபாடுகளில் ஈடுபடுதல் அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்குமா. அப்போ யாருமே நிறைய பேர் ஆன்மீகத்தை விரும்புகிறவங்க இருப்பாங்க. இப்போ அன்றாடம் நாங்கள் சாமி கும்பிடுறோம், நாங்கள் வந்து சாமி பூஜை செய்கிறோம், வீட்டில் கொஞ்சம் பக்தி சார்ந்த ஒருத்தங்களா இருக்கும்போது நாங்கள் டக்குனு துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டோன்றதுக்கான அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி தான். ஆகவே அவருக்கு ஒரு நிர்வடியம் அதுதான் அவர் சொல்லியிருந்தார். அதாவது அவர் புத்தகங்களை வாசிக்கிறதும் ஓய்வு நேரத்தில் இருக்கிறனால புத்தகங்களை வாசி வர்றது சொல்லியிருந்தாங்க. எனவே இதனால மட்டுமே இவர் வந்து துறவர வாழ்க்கையை போறாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா?
சுஜி. இப்போ நம்ம ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் படித்தா நம்ம ஆன்மீகவாதி ஆகிட முடியாது, அதே மாதிரி துறவரத்தை போன்றோன்னு சொல்லவும் முடியாது. இதன் அடிப்படையில் தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேன்னு சில புகைப்படங்கள் எடுத்து இவர் துறவரம் போன போகிறாரு. அதுதான், அதாவது இவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஊடக பிரிவும் விளக்கி இருந்தாங்க. இதனால தான் போகுது இப்படி ஒரு தவறான தகவல் பகிரப்படுது. ஆனால் அவர் ஒருபோதும் துறவர வாழ்க்கையில் ஈடுபட போகிறதாக எந்த தீர்மானங்களும் இதுவரையில் எடுக்கலை, அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளலை. இதுதான் சாதாரண அவருடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விடயங்களை தான் செய்துட்ருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அன்றாட வாழ்க்கையில் அவர் மலர் வைத்து பூஜை செய்து அன்றாடம் வழிபாடு செய்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி. அவருக்கு பரிசாக கிடைத்து நிறைய புத்த தர்மம் சார்ந்த புத்தகங்கள் அவர் வாசிக்கிறதுனால தான் இப்படி ஒரு தகவலை தவறாக வழி நடத்துறதுக்காக மக்கள் மத்தியில் பரப்பியிருக்காங்கன்றது அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இது எங்களோட ஆய்வுகள் மூலமாகவும் இது கண்டறியப்பட்டது. அதாவது சாதாரணமாக ஒரு மனிதன் சாமி கும்பிட்றோன்னு அவர் அவங்களோட கடவுளை உருகி கும்பிடும்போது அவர் துறவரத்துக்கு போக போகிறாரு அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை. இந்த சில விஷயங்களை மட்டும் எடுத்து இதை ஒரு பெரிய விஷயமாக்கி இது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி இருக்கிறது. எனவே இது ஒரு தவறான தகவல் அப்படின்றது ஃபேக்ட்ரிசெண்டோ நாங்கள் நடத்தின ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருந்தது. ஆகவே சுஜி, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கையெழுத்து தொலைபேசிக்கு வரக்கூடும். ஆகவே உண்மைத்தன்மை அறியாமல் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அதை தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரோம். இது மாதிரியான விடயங்கள் சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கலாம், அதே போன்று கொஞ்சம் சீரியஸான விஷயமா கூட இருக்கலாம். இதன் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளணுமா இருந்த சுஜி, நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அதாவது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இது இப்போ நிறைய எங்களோட நிகழ்ச்சிகளை பார்த்து இப்போ மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே சந்தேகங்கள் வரக்கூடும். எனவே அப்படி ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா factorsandushrlanka.tamil அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி எங்களோட சமூக வலைத்தள பக்கங்களுக்கும் போகலாம். சமூக வலைத்தளங்கள் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சமூக வலைத்தள பக்கங்களான டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே போன்று யூடியூப் போன்ற அனைத்திலுமே இது தொடர்பான உண்மை சரிபார்ப்பு காணொலிகள் காணப்படுது. அதே மாதிரி நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா இருந்தால் மும்மொழிகள்லேயும் இது தொடர்பான கட்டுரைகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.